சரி ஆளு பூச்சா சதா ஜானி என்னப்பா டீ சுடுதா? இல்ல செய்தி சுடுது. எங்க கொண்டா? சுடுதுப்பா. இது டீடா, செய்தி இங்க இருக்குது. குரு இது நம்ம நெக்கிள்ஸ் கிராக்கி. ஐயோ இந்த விளம்பரத்தை பார்த்து டவுன்ல எவன் பேயா அலையறானோ. ஆமாண்டா ஜானி, சீப்பு காடியில இருந்து சீப்பு காடி வரலும் பின்னாடியே அலைவானுங்க இந்த பொண்ணுக்காக. நம்ம தொழில இருக்கிற பெரிய நாத்து எவன் கண்ணுல படுதோ இவன் அடுத்தவன் வலையில சிக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்தாங்க. இவன் இங்கதான் வருவான்னு என்ன நிச்சயம் சார்? 100 மைல் சரௌண்டிங்ல எந்த பொண்ணு எங்க காணாம போனாலும் நேரா இந்த டவுனுக்கு தான் வரணும். இங்க பதுங்கி வாழ இடம் இருக்கு, விழுந்து சாக கடலும் இருக்கு. சோ ரயில்ல ஏறி அந்த பொண்ணு நம்ம ஸ்டேஷனுக்கு தான் வரணும். பெரிய வேலைக்கு வந்து சில்லறை காலி தொட்டில் பழக்கம். Right sir, come on. யார் வந்துகிறார் பார். யாருப்பா? பொண்ண மாலோட தூக்கத்து ஒரே கூட்டமா வந்துக்கிறானுங்க. யாருன்னு தெரியலையே. அதான்டா வெள்ளையா ட்ரெஸ் பண்ணி சமாதான போற மாதிரி வந்துக்கிறாரு. அவர் தான் சண்டைக்காரன். அன்னைக்கு அந்த கடை முன்னால உன கால வரனாரு அவரா? ஐயோ ஞாபகப்படுத்தின்னு பேனியே கம்முன்னு நான் போய் கண்டுன்னு வந்துடுறேன். ட்ரெயின் வந்தா கோட்டுமா? நீயும் கூற அது கூது. எங்க அப்படியே நீயா இன்னைக்கு யார் பர்ஸுக்கு ஐடியா போட்டிருக்க? இப்பெல்லாம் பர்சலா அடிக்கிறது இல்ல, பேங்கே லூட் பண்ண வந்துருக்கிறேன். ஸ்டேஷன்ல ஏதுப்பா பேங்க்? வண்டியில வருதா? அண்ணன் கூட அதுதான் வந்துடுறாரு தெரியுது. தம்பி வேற வேலை இருந்தா போய் பார்ப்ப. பாக்குறத நான் முடிக்கவே வந்திருக்கிற. ஆசீர்வாதம் பண்ணுங்க. Damn it. போலீஸ். தாதர் எக்ஸ்பிரஸ் இன்னும் சிறிது நேரத்தில் 5வது பிளாட்பாரத்திற்கு வந்து சேரும். என்னங்க ரயில்ல வந்துட்டீங்க? ஹலோ நீங்களா? எதிர்பார்த்த மாதிரி கேக்குறீங்க? எதிர்பார்க்கறாப்ல தான் பேப்பர்லயே போட்டானுங்களா? தகதா உன் கேஸ். என்னம்மா நாய் வால் தெரியுது, நாய் குட்டியறானா? மை காட். இப்ப அவர் உங்க கார்டுல அந்த இடத்துல விட்டு பூட்டாரா? இப்ப நான் தான் உங்களுக்கு உங்கள் நண்பன் பி ராஜ். கம்முன்னு விட்டா எல்லாத்தையும் வாயிலே கொடுத்துருவேன். இதே பொண்ணுதான். அவன் யாரு கூட எவனா இருந்தா என்ன? எங்க போயிடுவா? அப்படியே ரிவர்ஸ்ல எடு வண்டிய எடுத்துன்னு போ. பையன் பொண்ணை பார்சல் பண்ணிருக்கான். வா போலாம். பிரதர் தள்ளிட்டு போ, வயசு வேணும். யாருக்கு? உனக்கு தான். இந்த பரதா விட்டுட்டு போறியா? எடுத்துன்னு போ. யாரு விட்டுச்சு? கரை கட்டிட்டா முகம் தெரியாதுன்னு நினைப்பா பாப்பா. சைத்தான் கா பச்சா. உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? என்னாச்சு? என் கையை பிடிச்சி இழுக்கிறான் சார் இவன். இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? பர்தா போட்டு வர பொம்பளை பாஞ்சி கைய பிடிச்சிருக்கானுங்க. ஒதுங்க சார், பொம்பளை பொறிக்க பசங்க. ஒதுங்க ஒதுங்க எல்லாம் ஒதுங்க. வாட்ச் டைம் கரெக்ட் தான். நீ வந்த டைம் தான் சரியில்லை. மறுபடியும் வந்துட்டியா? நான் மூஷா வந்துட்டேன். உங்க ஆளுங்க தான் மூஷா வரமாட்டானுங்க போல இருக்குது. பார் அர்ஜென்ட் செலவு நடக்குது. சீக்கிரம் பிளாஸ்டிக் போட்டு அனுப்பிச்சிருவானுங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தா. இப்ப ரயில்ல உனக்காக வந்த பார்சல நான் தட்டின்னு போயிட்டேன். பின்னாடியே துரத்தின்னு வர போறியா? அதான் நடக்காது. பின்னாடி பாரு உன் டயர எப்படி இருக்குன்னு. அந்த பொண்ணை கூட்டியான்ட்ட எங்க வைக்கிறது? வழக்கமா வைக்கிற இடத்துல வச்சிடலாமா? வேணாங்க, எல்லாரும் தெரிஞ்சு போடும்பா. சரி இப்ப எங்க வைக்கலான்ற? பேசாம லைட் ஹவுஸ் மேல கொண்டு போய் வச்சிருவோமா? யாருக்கும் தெரியாது. குட்டாக்கு விளக்கு பட்டானா தெரிஞ்சிடாது. கரண்ட் கட்டுப்பாங்க, இருட்டா தான் இருக்கும். ஆனா பொண்ணு இருட்டுல பாய்ந்துரும். எல்ஐசி மேல வைக்கலாமா? எல்ஐசி இல்ல வாடகை ரூமா தரான். என்ன நீ இங்க வா.
அந்த ஹோட்டல் எப்படி? டக்கர் தான். இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம போயிட்டு இருக்குல்ல ராஜா? நான் இருக்க சொல்ல எப்பவுமே நிம்மதிதாம்மா. அது என்ன அம்மா? அது ஒரு ரெஸ்பெக்ட் தான். அது என்ன ரெஸ்பெக்ட்? இங்கிலீஷ். அப்போ உங்க இங்கிலீஷ்ல பஸ்ஸுக்கு பஸ், கிஸ்ஸுக்கு ரொம்ப இடம் எடுத்துக்கிறேன்ல. அது எடுத்துங்க, எவ்வளவு வேணா எடுத்துங்க. சும்மா தானே கிடையாது. என்ன டிக்கெட் போட்டா வச்சு நிக்கிறேன். ராஜா, என்னங்க ராதாமா? நீங்க என்ன ராதானே கூப்பிடலாம். அதாங்க இது ராதா. ராஜா, எல்லாரும் மாதிரியும் 10 லட்சம் ரூபாய் பொருளை நான் திருடி இருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்களா? அது யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும், நமக்கு ஏன் அது? நீங்க என் கையில வந்துட்டீங்க, அது போதும் எனக்கு. விதி என்ன தரத்தினாலும் அதிர்ஷ்டம் என்ன உங்ககிட்ட சேர்த்துருச்சு. நீங்க வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்க. உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு நான் சொல்லட்டுமா? என்ன இருக்கு சொல்லுங்க. அங்க போய் நின்னுங்களா, கண்ண மூடின்னு சொல்றேன். இதான் எடுத்து கொடுக்கலாம். விட்டு விட்டீங்களா? அண்ணா வந்தான். அதான் கண்ண மூடிங்க. தேங்க்யூ. கண்ணை திறந்து பாக்குறீங்களா? என்னன்னாக்கா உனக்கு எனக்கும் பாசம் விட்டு போக மாட்டேன். எங்க போனாலும் வந்து சேர்ந்துறிய நீ. தேடாம தம்பி பேஜார்ல மாட்டிக்கினா அண்ணனுக்கு மனசு துடிக்காது. வெறும் பேஜாருன்ற நீ பட்டா பேஜார். 10 லட்சம் ரூபாய்க்கு லாட்டரி விழுந்துச்சு, டிக்கெட் தேடுறான் கடிக்க மாட்டேன். உனக்கு கிடைக்காது தம்பி. நீ பிக் பாக்கெட் அடிக்கத்தான் லாய்க்கு, பண்டில் அடிக்க லாய்க்கு இல்ல. ஸ்டூடெண்ட் லெவல் வேற, ஹெட் மாஸ்டர் லெவலே வேற. நீ சொல்ற லெவல் என்னவோ கரெக்ட் தான். ஆனா எவ்வளவு ஷோக்கா போன லைன் கட்டி ஓரம் கட்டி பார்சல் பண்ணி இங்க கூட்டின்னு வச்சாத்துருக்கிறேன். அந்த உழைப்புக்கு பலன் இல்லைன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரே துக்கமா இருக்குது. புரியாத மாதிரி பாப்பிய ராதா பொண்ணை கடத்தின்னு வந்திருக்கிறேன், அதுக்கு என்ன கமிஷன் கொடுப்பேன்னு கேட்டா நான் சொல்றது இல்லை, நியாயம் இருக்குது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு தள்ளின்னு வந்து பாட்டெல்லாம் பாடி தம் துண்ணு கொடுத்துட்டா. எவ்வளவு உழைப்பு இருக்குது. பீக்கா இருக்க ஸ்ட்ராங்கா இருக்க போட்டா லொடுக்கு நீ இறங்க தேல கைய. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. உள்ள இருக்கிற மால் 10 லட்சம் தருமா? இன்னும் கொஞ்சம் போறான். அளவோட போனா சரி. இல்ல சத்தம் விடு. நீ லொடுக்கு நீ அமாவாசை ஆயிடுவா. நான் வரட்டுமா? ஸ்டூடெண்ட் மறுபடியும் ஹெட் மாஸ்டர் கிட்டேவா? அதான் 2 பேரும் தோஸ்த் ஆயிட்டோம். வந்து எந்த வித்தியாசம் இருக்குதா? ஒன்ன என் பாக்கெட்டு நினைச்சு விட்டான், அவ்வளவுதான் விட. ஆனா இன்னும் சவால் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் பாகாத சொல்ல லொடுக்கு நடிச்சிடறான் பார். பார்க்கலாம். அத்த விடு. 10 லட்சம் கட்சிதுன்னு வச்சுக்கோ. பார்ட்னரம் வந்துடாத. இந்த 10ஓட வெட்டி விட்டுறாத. தெரியுதா? பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்துடுவே நீ.
ஏக்கா ஆ, ஆட என்னங்கடா இது ஒரே பத்திரிக்கா படிச்சுனுக்குற எதனாச்சும் அரசியல் கட்சியில சேர போறியா நீ அடப்பாடா திருட்டு தொழிலையே விட்டுட்டேன் அரசியல்ல போய் என்ன பண்றது நீ என்ன பாத்துனுக்குற பேப்பர்ல திருட்டு கொள்ளை நம்ம தொழில் டெவலப் ஆகிக்கிட்டே போகுதே அத படிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க என்ன பாக்குற டெவலப்மெண்ட் இங்க பாரு சின்ன கமால் வேலை விட்டாலங்கடி கஞ்சி போட்ட செலவு மாதிரி 10,000 ரூபாய் 10,000 இல்லாடிடா நீ குழந்தையா வரும்போதே தெரியும்டா கண்ணு எதிர்காலத்துல எக்கச்சக்கமான ஸ்டார் ஆவேன்னு. பாப்பமா பாப்பா சம்பத்து சம்சாரம் புள்ள குட்டிங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்கம்மா. அம்மா ஆ? மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அப்படியா? உங்ககிட்ட கொடுத்து வச்சனே எங்க அம்மா நகை, ஆ. அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமா நீ நகை கொடுத்து 5 வருஷம் இருக்கும்ல? ம். கொஞ்சம் இரு வர்றேன். இந்தாப்பா நீ கொடுத்தது அப்படியே இருக்கு. இவ்வளவு பவுன் நகைன்னு எழுதி வச்சுமே சீட்டு அதுவும் அதுலயே இருக்கு. சரியா இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு போ. பாக்குறதாவது அப்புறம் கடவுள் என்ன பாக்குறாது? எங்களை மாதிரி ஏழைங்க சொத்துக்களுக்கெல்லாம் நீங்க தானம்மா பேங்க். நான் வர்றேம்மா. ஏங்கா ஆ? என்னக்கா வேற அது எனக்கு ஒண்ணும் புரியலையா 5 வருஷத்துக்கு முன்னால தெக்க நம்ம ஊர் பக்கத்துல இருந்து வந்தாப்பா இந்த சம்பத்து. ஆ. அம்மா நகைங்களை எல்லாம் அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு 5,000 ரூபாய் பணம் கொடுங்க, பால் மாடு வாங்கி வச்சு பிழைச்சுக்கிறேன்னு சொன்னான். வட்டி இல்லாமே 5,000 ரூபாய் கொடுத்தேன். சிறுக சிறுக அவனும் பணத்தை கட்டிட்டான். நகையை வாங்கிட்டு போப்பான்னு சொன்னேன். உங்ககிட்டே இருக்கட்டும், தேவை வந்தா வாங்கிக்கிறேன்னு சொன்னான். தேவை வந்திருக்கு, வாங்கிட்டு போறான். என்னடா அது இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீ என்ன தொழில் பண்றன்னு தெரியும். அப்படி இருக்க சொல்ல எந்த நம்பிக்கையால நகை துட்டெல்லாம் உன்னோட கொடுத்துட்டு போறானுங்க. தப்பு பண்றதுலயும் ஒரு தர்மம் இருக்குன்னு கண்ணு. தெரியாதவன் பாக்கெட் அடிச்சா அது ட்ரேடு தொழில், தெரிஞ்சவன் பாக்கெட் அடிச்ச அது ஃப்ராடு. திருட்டுலயும் தத்துவம் பேசுற நீ. இல்லையா பண்ண மனுஷன்னு ஏன் பேர் வச்சான்? மனசுன்னு ஒண்ணு இருந்தா தான் அவன் மனுஷன். அன்பு, பாசம், நன்றி, விசுவாசம் இதெல்லாம் மனுஷனுக்கு தேவையான குணம்டா கண்ணு. எவன் விட்டு பூட்டியோ ஓட திருடு அது பாவம் இல்ல. ஆனா உன்னை நம்புறான் பாரு, உன்னையே அடைக்கலம்னு நினைக்கிறான் பாரு, அவன் நம்பிக்கையை நீ உடைச்ச அது பாவம் இல்ல, பச்சை துரோகம். இதெல்லாம் உனக்கு போய் நான் எங்கவன்